ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான வத்த குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வத்த குழம்பே வச்சதே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்களே வச்சுருவீங்க. எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வச்சுருந்தீங்கனாலும் கெடாது. காலையில் பழைய சாதத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு செம்மையாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். வத்த குழம்புக்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். ஒரு கப் அளவுக்கு பூண்டு, வெங்காயம் நம்ம உரித்து வச்சுருக்கோம். அதை தான் இப்போ சேர்க்க போகிறோம். வெந்தயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே தான் வெங்காயம் போடணும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா எந்த காய் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வத்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா பழைய புளி நல்லாயிருக்கும். நம்ம கருப்பு புளி தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் குழம்பு வச்சுருக்கேன். அதனால் ஒரு கிண்ண அளவுக்கு தான் வெங்காயம் பூண்டுலாம் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கிறோம். உங்கள்கிட்ட பழைய புளி இல்லைனா கூட பரவாயில்ல, புது புளியில் கூட செய்யலாம். எந்த புளியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதில் பழைய புளியில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். இப்போ மிளகாத்தூள் போடணும். அந்த மிளகாத்தூளில் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இல்லைனா நம்ம செப்பரேட்டாக வதக்கி அரைச்சி கூட போடலாம் மிக்சியில். மிளகு, சீரகம், மிளகாய், கடலப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நானே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூளை தான் இப்போ சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதுக்கு பச்சை மிளகாலாம் போடணுன்னு அவசியமே இல்லைங்க. மீன் குழம்புலாம் வைக்கும்போது சொல்லியிருப்பேன் பாருங்கள், பச்சை மிளகா தான் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவுமே போடணுன்னு அவசியமே இல்லை. தக்காளி கூட போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை போட்டு கொதிக்கும்போதே அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு தக்காளி மட்டும் புழிஞ்சு விட்டேன். ஆனால் தக்காளி யூஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இதுக்கு மெயினே பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் மட்டும்தான். அல்டிமேட்டாக அவ்வளோதாங்க. எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இதோடு நல்லா கொதித்து சுண்டி வரணும். நான் வெல்லம்லாம் போட மாட்டேன். வெல்லம் போட்டால் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. அவ்வளோதான், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். நீங்களும் இது மாதிரி வத்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் கண்டினியூஸாக வரும். சுவையான சிம்பிளான வத்த குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு சுண்டிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இது நம்ம மற்ற குழம்பு மாதிரி ஊற்றிலாம் சாப்பிட முடியாதுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றி சாப்பிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.